எங்கள் ஐஆர்எஸ் அருண்ராஜ் சார், அவங்க மாமனார் மாமியார் எல்லாருமே உன்னை ஐஆர்எஸ்க்கு தான் நான் பொண்ணு கொடுத்தேன், அரசியலுக்கு நீ போவேன்னு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக உனக்கு பொண்ணே கொடுத்துருக்க மாட்டேன்ல நிலைமையெல்லாம் அவருக்கு வந்துச்சு. அதுமாரி எங்கள் ராஜ்மோகன் அண்ணன் பேசியே எங்கள் அண்ணன் இன்னைக்கு அமைச்சர் ஆகிட்டு. ஆதவ அர்ஜுனா சகோதரர் எனக்கு கண்டிப்பாக ஓணும் அப்படின்னு சொல்லி நான் தளபதி கிட்ட கேட்டு அவர் எனக்கு கண்டிப்பாக நம்ம கட்சிக்கு தேவைன்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டதுனால அவருக்கு வந்தது, அவரை விட்டாங்க, நாங்கள் விட்டுக்கணும். ஏன் அண்ணனே இங்கே இருக்கிறார். உண்மையாகவே ஒரு சபாநாயகர் பார்க்கறதுக்கே ஒரு அம்சமாக ஒரு அழகா அவருடைய பேச்சு, அவருடைய இப்போ நான்லாம் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரை கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா அப்படியே 2-3 வார்த்தை எதாவது ஸ்லிப் ஆகும். அதை நான் அப்படியே அவர் எங்கள் அண்ணன் வாயை பார்த்துன்னு இருப்பேன். அவ்வளோ அழகாக திருத்தமாக ஒரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக பேசக்கூடிய ஒரு சபாநாயகர் எங்களுக்கு கிடச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும்போது முடியெல்லாம் இப்படி வச்சுக்கின்னு வந்தார். வந்தவுடனே ஆஃபீஸுக்கு வந்த உடனே, அண்ணன் இப்படிலாம் வச்சுக்கூடாதுண்ணே, நீ தேர்தலில் நிற்கணுன்னா அந்த முடியெல்லாம் கட் பண்ணிடணுண்ணே. அப்படியே நீ மேலே கீழே பார்த்தாரு. சரி, ஃபஸ்ட்டு அனுபவம் சரின்னு சொல்லி போயிட்டு அடுத்து ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முடிகிடியெல்லாம் கட் பண்ணின்னு கரெக்டாக வந்தார். கண்டிப்பாக நீ எம்எல்ஏ ஆகிடணுன்னு. அதுக்கு அடுத்தபடியாக விவசாயத்துறை அமைச்சர், அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர், அவர் பட்ஜெட்டு எப்படி இருக்குமோ ஏதுன்ற அந்த ஒரு பயம் பதட்டம்லாம் இருந்தது. அவரும் மிக சிறப்பாக அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். எங்கள் செங்கோட்டை அண்ணன் வந்தார். போய் பார்த்தேன். முதல்ல பார்க்கும்போது அப்படியே சரி நாடா இது ஒரு சீனியர் மோஸ்ட்டு வராரு அப்படின்னு நினச்சேன். வந்தார். தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 10 தடவை 9 தடவை எம்எல்ஏ இருந்தவர். அவருடைய அனுபவசாலி மந்திரியாக இருந்திருக்கிறாரு. அந்த பணிவு எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணுன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்.